எங்களை அழைத்தவர் கருத்தோடு ஜெபித்திட இன்று உங்களையும் அழைக்கிறார். இணைந்து உழைப்போம் வாரில் நாம் வாழும் இப்பகுதியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மேலும் இந்த பணிகளை குறித்து விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் திருமண நற்பணி இயக்கம், CSI கோவை திருமண்டலம், 256 பந்தய சாலை, கோவை 6,41,018. நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய திருவசனத்தை தியானிப்பதற்காக நாங்கள் கூறி கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னராயிருக்கிறார். உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தும். இதை பேசும் நாங்கள் சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை பேசினார். நீர் எங்களோடு இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏற்படுத்துகிறோம். நல்லது. அன்புக்குரிய விளைவுகள் அத்தனை பேரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இதனால நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இதனாலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கும், இந்த திருச்சபையினுடைய குருவானவர், இந்த திருச்சபையினுடைய சபை மூப்பர்கள், செயலர் பொருளர், சபைக்கு எங்கேற்கிறார்கள், திருமண நற்செய்தி பணியினுடைய டைரக்டர், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் குறித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நாம் ஒரு படக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதையெல்லாம் ஏன் இடத்துல கொண்டு வந்து காரணம் யாருக்காவது அப்படி ஒரு கேள்வி இருக்குதா? நீங்கள் செய்கிறீர்கள், அதை ஏன் எங்களுக்கு காட்ட வேண்டும்? ஏனென்றால் இது போன்ற ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் இந்த மிஷனரிகளுடைய பாதங்கள் கடந்து செல்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த படங்கள். ஆண்டவரை அறியாத மக்கள் எங்கோ வெகு தொலைவில் இல்லை, நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டத்திலே இருக்கிறார்கள். ஆகவே திருமண நற்செய்தி பணி ஏற்றமானது திருமணத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பொருந்தின பணியை 1950ஆம் ஆண்டுகளில் இன்று வரை செய்துள்ளது. மிஷனரிகள் இருக்கிறார்களே, ஏன் நீங்கள் மாத்திரம் குறைவான மிஷனரிகளை வைத்திருக்கிறீர்கள்? அப்படி எல்லாம் உங்களுடைய ஊழியம் வளர்ச்சி அடையவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். நல்லது. மற்ற மிஷனரிகள் மிஷனரி பணியை செய்து கொண்டு அந்த வேலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமண நற்செய்தி பணி இயக்கமானது ஒரு மிஷனரியுடைய வேலை கிராமத்துக்கு செல்ல வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், அதன் விளைவாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அந்த ஆத்துமாக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அவர்தான் அவருடைய வேலை. அடுத்து அவர் வேறு கிராமத்துக்கு சென்று விடுவார். அந்த இடத்திற்கு ஒரு போதகர் போய்விடுவார். ஆகவே இங்கு பணியாற்றுகின்ற 1000 மிஷனரிகளாகவே பயன்படுகிறார்கள். இந்த மிஷனரிகளுடைய முன்னோடிகளாக இந்த மிஷனரிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து, தங்களுடைய சுயத்தை வெறுத்து நமக்காக திருமணத்தின் எல்லைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மிஷனரிகளுக்காக நீங்கள் உங்கள் முழங்கால்களை உணர்த்த வேண்டும். உங்களுடைய முழங்கால்களுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு இத்தனை மிஷனரிமார்களும் விசுவாச குடும்பங்களும் உங்களோடு இணைந்து இந்த ஆராதனையை கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மிஷனரி ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் ஆனால் உங்கள் சார்பாக ஒரு மிஷனரியை அழித்தார்கள். உங்களால் ஏறமானால் ஒரு பணித்தளத்தில் ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். இன்னும் எத்தனையோ நன்மையான காரியங்கள் திருமணத்தின் எல்லைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால் இந்த பகுதியினுடைய முன்னேற்ற பணியாளராக திரு பிரேம் அவர்கள் இருக்கிறார்கள். திருமண நற்செய்தி பணியினுடைய இயக்குனர்